மற்றொரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்றினை எழுதியிருக்கிறார். அதில் அவர் தெரிவித்திருப்ப அந்த விவரங்களை நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 31 மீனவர்கள், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களை இலங்கை படையினர் கைது செய்திருக்கிறார்கள். 35 பேரை கைது செய்த இலங்கை கடற்படையினருக்கு கண்டனம் தெரிவித்திருப்பதோடு மீனவர்களுடைய படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவு அமைச்சருக்கு வலியுறுத்தி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். மீனவ சமூகம் வேதனையில் இருப்பதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தருணத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, வணக்கம். மீனவர்களின் விடுதலை கோரி முதலமைச்சர் எழுதியிருக்க அந்த கடிதத்தின் விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு மீனவர் குறித்து கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 31 மீனவர்களும், மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 31 மீனவர்களும், ராமநாதபுரத்தை மீனவர்கள் சேர்ந்த 4 மீனவர்கள் என தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறை வைக்கப்படுவதும், அவர்களுடைய படகு உள்ளிட்ட உடைமைகள் தொடர்ச்சியாக சேதப்படுத்தப்படுவதும், அதாவது அவருடைய உடைமைகளை தொடர்ச்சியாக இலங்கை அரசு கடற்படை எடுத்துக் கொள்வதும் என வாடிக்கையாக இருக்கிறது எனும் இதுக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இதுவரை 114 மீனவர்களும் கிட்டத்தட்ட 247 மீனவர் படகுகளும் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினால் தற்போது சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை உடனடியாக காக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தவறான குற்றச்சாட்டு கூறி தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை தாக்குவதும், தமிழக மீனவர்களுடைய வலைகளை சேதப்படுத்தவும், அவர்களுடைய படகுகளை செயல்படுத்துவோம் என தொடர்ச்சியாக அவருடைய வாழ்வாதாரத்தை அளிக்கும் நோக்கில் ஈடுபட்டு வருகிறது. எனவே இதை கண்டித்தும் முதலமைச்சர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் தன் கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி.